எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு பலாக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பலாக்காய் சின்னதாக இருந்தாலும் சரி, பிஞ்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சீடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே இருக்க லேயர் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்கின் பக்கம் தடிமனாக இருக்க பகுதி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு செல் தேங்காய், ஒரு 4-5 பூண்டு பல், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 காரத்துக்கு 2 வரமிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இதை இந்த மாதிரி தண்ணி விடாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இது வெந்ததுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு எண்ணெய் காய வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம வெந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பலாக்காய், அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையும் இதோட போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதோட தேங்காயோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நீங்கள் கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பலாக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.